தவசி படத்திற்கு வசனம் எழுதியது சீமான் தானா என்ற சர்ச்சைக்கு அப்படத்தின் இயக்குநரே முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். தவசி படத்திற்கு வசனம் எழுதியது யார் என்பதை அப்படத்தின் இயக்குனர் உதயசங்கர் தெளிவுபடுத்தியிருக்கும் ஆடியோ தற்போது வெளியாகியுள்ளது. தவசி படத்திற்கு நான் தான் உரையாடல் எழுதினேன். அதில் அப்போ அவர் மேலே இருந்த அதீத பிரியத்தினால தான் நான் அந்த துளசி வாசம் மாறினாலும் மாறும் தவசி வார்த்தை மாற மாட்டாருன்னு அந்த வசனத்தை நான் எழுதினது. அப்போ அவர் எழுதின ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அவர் எழுதினதான், அதை வச்சு தான் நான் ஷூட்டிங் பண்ணோம். ஓகே சார். மறைந்த விஜயகாந்த் நடித்த தவசி படத்திற்கு நான் தான் வசனம் எழுதினேன் என சீமான் கூறியது பொய் என இணையத்தில் நெட்டிசன்கள் வறுத்தெடுத்து வந்த நிலையில் தற்போது தவசி படத்தின் இயக்குனரே உண்மையை போட்டு உடைத்திருக்கிறார். மறைந்த விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இயக்குனரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளருமான சீமான் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருந்தார். அப்போது விஜயகாந்த் உடனான தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக அவருடனான தனது நினைவுகளை சீமான் பகிர்ந்து கொண்டார். அப்போது நடிகர் விஜயகாந்த் நடித்து மெகா ஹிட்டான தவசி திரைப்படத்திற்கு தானே வசனம் எழுதியதாக சீமான் கூறியிருந்தார். மேலும் துளசி கூட வாசம் மாறலாம், தவசி வார்த்தை மாற மாட்டான், புயல் அடிச்சும் பொழைச்சவன் இருக்கான், இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனே இல்ல என விஜயகாந்தின் நிஜ பிம்பத்தை பிரதிபலிக்கும் வகையில் அவருக்காகவே அது போன்ற வசனங்களை தான் எழுதியதாக குறிப்பிட்டு கூறியிருந்தார். மேலும் இந்த வசனங்களுக்காக விஜயகாந்த் தன்னை பாராட்டியதாக செய்தியாளர்களிடம் சீமான் கூறியிருந்தார். தவசி படத்திற்கு நான் தான் உரையாடல் எழுதினேன். அதில் அப்போ அவர் மேலே இருந்த அதீத பிரியத்தினால தான் நான் அந்த துளசி வாசம் மாறினாலும் மாறும் தவசி வார்த்தை மாற மாட்டாருன்னு அந்த வசனத்தை நான் எழுதினது. அப்போ புயல் அடித்து கூட பொழைச்சவன் இருக்கான், அந்த பூவதி அடித்து பொழைச்சவன் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதினது நான் தான். அப்போ அண்ணன் நாசர் கேப்டன் அவர்கள்ட்ட தவசி நீ என்ன வேணும்னே அவமானப்படுத்துற அப்படின்னு. இல்லை, நீ வேணாம் தாண்டா அவமானப்படுத்துறேங்கிறதெல்லாம் அதை உரையாடலாம் என்னை ரொம்ப பாராட்டி ரசிப்பாங்க. அதை ஆனால் தவசி படத்தின் டைட்டில் கார்டில் திரைக்கதை, வசனம், இயக்கம் என அப்படத்தின் இயக்குனரான உதயசங்கரின் பெயரே இடம்பெற்றிருந்ததால் சீமான் பொய் உரைத்ததாக கூறி டைட்டில் கார்டில் வந்த காட்சியை படம் எடுத்து வெளியிட்டு அவரை இணையத்தில் நெட்டிசன்கள் ட்ரோல் செய்யத் தொடங்கினர். இந்த நிலையில்தான் விஜயகாந்த் நடித்த தவசி படத்திற்கு உண்மையில் சீமான் தான் வசனம் எழுதினார் என்ற உண்மையை அப்படத்தின் இயக்குனர் உதயசங்கரே போட்டு உடைத்திருக்கிறார். சீமான் எழுதினதான் டைலாக். ஓகே சார். இயக்குனர் உதயசங்கர் பேசும் ஆடியோ ஒன்று தற்போது வெளியாகியுள்ள நிலையில் சீமான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவே டைட்டில் கார்டில் அவரது பெயருக்கு பதிலாக தனது பெயரை போட்டுக் கொண்டதாகவும் அதற்கான காரணத்தையும் தெளிவுபடுத்தியுள்ளார். அவருக்கு அப்ப என்னன்னா டைரக்ஷன் சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டைலாக்னு ஒரு பேரை போட்டு அப்புறம் ரைட்டரா மாத்திருவாங்களோ, டைரக்ஷன் சான்ஸ் கிடைக்காம போயிருமோங்கிறதுக்காக அவர் வேண்டாம்னு சொன்னாரு. பட் நான் எனக்கு அந்த விருப்பம் இல்லை, இருந்தாலும் இல்ல நீங்க உங்க பேரை போட்டுருங்க, டைலாக்னு பேரே போடாம தான் நல்லா இருக்காது, நீங்க போட்டுருக்கேன்னு போட்டலாம். அப்படிதான் பேசப்பட்டது. மேலும் பெயரை போடாமல் விட்டால் நன்றாக இருக்காது என்பதற்காக சீமானுக்கு நன்றி தெரிவித்து டைட்டில் கார்டு போட்டதாகவும் ஆடியோவில் இயக்குனர் உதயசங்கர் கூறியிருக்கிறார். ரைட்டர்னு சொல்லுவாங்களோன்ற பயம், அப்புறம் எல்லாரும் படத்துக்கு வசனம் எழுத கூட்டுவாங்களோன்னு யோசிச்சு இல்ல அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம். பட் அவர் எழுதின ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அவர் எழுதினதான், அதை வச்சு தான் நான் ஷூட்டிங் பண்ணோம். ஓகே சார். நான் எனக்கு சொன்னாங்க அது தப்பு, அவர் எழுதினதான். ஓகே சார். விஜயகாந்த் குறித்து சீமான் உணர்வு பூர்வமாக பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளை உண்மை யாதென்று அறியாமல் சிலர் இணையத்தில் ட்ரோல் செய்த நிலையில் தற்போது சீமானின் உண்மை வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.